Alright, we start. Graf gerakan, kita continue questions nombor 9. Baik, graf laju masa menunjukkan pergerakan dua buah bas sejauh 400 km. So, ரெண்டு பஸ் பத்தி பேசியிருக்காங்க. ரெண்டும் வந்து 400 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? Jarak telah diberi. Dari mana? Dari Kangar ke Shah Alam dan sebaliknya. Okay? Dan sebaliknya என்ன அர்த்தம்? Vice versa போட்டிருக்காங்க. ஆனா ஓகே, எனிவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பஸ்ஸு கங்கார்லேருந்து ஷாலாம் போகுது, அப்புறம் ஷாலாம்லேருந்து கங்கார் போகுது. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பஸ்ஸுல ஓகே. மொதல் பஸ் பார்த்தீங்கன்னா பஸ் எக்ஸு, இதுதான் பஸ் எக்ஸ். அப்புறம் அவினாஷ் மாதிரி எங்கே பஸ் எக்ஸ்ன்னு கேட்காத. ஃப்ரம் கங்கார் டு ஷாலாம் ஜேகேஎல். இது வந்து ஜேகேஎல் வந்து ஃப்ரம் கங்கார் டு ஷாலாம் இந்த இடம். ஓகே, அப்புறம் we also have MNP. இது வந்து ஃப்ரம் ஷாலாம் டு கங்கார் போகுது. ரெண்டுமே சந்திச்சுக்கிற இடம் எதுன்னு தெரியுதா? இந்த இடத்துல தான் சந்திச்சுக்கிறாங்க, ரைட்டா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, calculate hitung beza jarak dalam kilometer yang dilalui oleh kedua-dua bas bergerak dengan laju seragam. ஓகே, இதை அழைச்சிரும். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, perbezaan கேட்குறாங்க. பேசானா தோலா பண்ணணும். என்னத்தை தோலா பண்ணணும்? ஜாரா yang dilalui oleh kedua-dua bas bergerak dengan laju seragam. laju seragam அப்போ வந்து அவங்க வந்து பண்ண ஜாரா எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ பஸ் எக்ஸோட மாதிரி பார்க்கலாமா? பஸ் எக்ஸ் இங்கே இருக்கு, அவங்களோட ஜாரா கேட்குறாங்க. அப்போ இங்கே லாஜு மாசா கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஜாரா கேட்குறாங்கன்னா luas bawah graf. ஓகே, jadi kita tengok yang ni apa dia. இந்த இடம் தான் வந்து லாஜு seragam, கரெக்டா? இதுதான் லாஜு seragam, நூறுலேயே ஓடுது, தெரியுதா? seragam, faham? ஓகே, ஸோ இது பஸ் எக்ஸோட. பஸ் எக்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே வந்து 3, ரைட்டா? இங்கேருந்து இங்கே வந்து 100. ஸோ 100 darab 3. ஸோ 300 kilometer. Faham? Okey. Sekarang kita tengok bus Y pula. Bus Y dia ambil dekat sini. Juga segi 4. Laju seragam இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் laju seragam இடம். ஓகே, அதோட luas bawah graf இப்படி இருக்கு. ஸோ bus Y வந்து இங்கேருந்து இங்கே 80, இங்கேருந்து இங்கே 3.5. ஸோ 80 times 3.5 எத்தனை கிலோமீட்டர்? 280. 280 kilometer. Okay, so sekarang dia tanya apa? Tak habis lagi. Dia tanya apa? Perbezaan. Okay, perbezaan maksudnya ambil nombor besar, tolak nombor kecil. Dapatlah 20 kilometer. Alright. Next question. Okay, next question பார்ப்போம். So, ஜாரா எவ்வளோ டிஃப்ரெண்ட் சொல்லிட்டோம். ஸோ இதோட ஒர்க்கிங் ஹியர்லாம். Okay, next. Calculate the value of V. அவ்வளோதான் கேள்வி. Calculate the value of V. Okay, பார்க்கலாம். V எங்கே இருக்கு? Okay, V இங்கே முடியுது. ஓகே, ஸோ நம்மளுக்கு தான் தெரியுமா 400 கிலோமீட்டர் ஃபுல்லாக. ஸோ இந்த இடம் வரைக்கும் அது எவ்வளோ வந்துச்சு? பஸ் Y இது 280 வந்துருச்சு, ரைட்? அப்புறா அப்போ மிச்சம் இருக்கிற இங்கே பஸ் Y வந்து ஓகே, பஸ் Yயோட இது பார்ப்போம். இதுலேருந்து இது வரைக்கும், ரைட்? ஸோ அவங்களோட இந்த சைட் மட்டும் 280 கிலோமீட்டர் வந்துருச்சு. மிச்சம் இந்த சைட் ட்ரபேசியம் தானே, இதில் 120 கிலோமீட்டர் வரணும். ஏன்னா டோட்டலாக 400 கிலோமீட்டர்னு சொல்லியாச்சே. அப்போ அதை வச்சு V எங்கேயாவது நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி. இப்போ இது 200 கிலோமீட்டர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வந்து முதல்ல மாடிஃபை பண்ணோம் அழகா. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சைட் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஓகே, kita tengok dulu.
இது ரெண்டும் தான் பேரலாக இருக்குது. ஸோ இது வந்து கோசத்துலேருந்து இங்கே பார்க்கணும், y ஆக்சிஸ் பார்க்கணும். ஏன்னா இப்படி பார்க்குறோம்ல, கோசத்துலேருந்து 80, அப்போ 80 கிலோமீட்டர் ரைட்டா. இது கோசத்துலேருந்து வினா வி ரைட்டா. இது 3.5லேருந்து 5.5 வரைக்கும், அப்போ 2 ரைட்டா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இது பண்ணிடலாம். 1/2 bracket v plus 80 times 2 ரைட்டா ஈக்குவல் டு 120 கிலோமீட்டர் வரணும். ஏன்னா இங்கே 280 வந்துருச்சு, மிச்சம் இங்கே 120 கிலோமீட்டர் வரணும். ஏன்னா மொத்தமாக 400 கிலோமீட்டர்னு கொஸ்டின் சொல்லியாச்சு ரைட்டா. அப்படி உனக்கு அது ஷூராக தெரிலனா நீ வேணா 400 மைனஸ் 280 அப்படி போட்டுக்கலாம், மிச்சம் உள்ள 120. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டும் வெட்டிடலாம். v plus 80 ஈக்குவல் டு 120, 80 அங்கே கொண்டு போயிடுவோம். ஸோ v ஈக்குவல் டு 120 மைனஸ் 80, ஸோ v ஈக்குவல் டு 40. ஓகே, 40 முடிஞ்சிருச்சு. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். நீ நல்லா தான் சீரியஸாக படிக்கிற, மெயின்டைன் பண்ணு இந்த மாதிரி. நீ பாடெல்லாம் கரெக்டாக செஞ்சிடுற, குட் தான், மெயின்டைன் பண்ணு. ஏன்னா நான் சம்டைம்ஸ் எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த சீரியஸ் இல்லாத ஸ்டூடெண்ட் தூக்கிடுவான் அப்பப்போ. நான் அப்பா கிட்ட அண்ணன் வந்தோடனே சொன்னேன், எனக்கு ப்ராப்ளமே இல்லை, எனக்கு ஒன்று தான் சீரியஸாக படித்தா போதும்ன்ட்டேன். நீ வந்து பாண்டாய் கூராங் பாண்டாய் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிளாஸ்க்கு கரெக்டாக வா, பாடத்தை கரெக்டாக முடி. நீ வெளியில் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு. அப்போ வீட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவியா? வீட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவியா? ரைட், கூட்டாளி. இட்ஸ் ஓகே, எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருக்கணும். சில பேர் வந்து அப்படியே கதை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு தான் இது பண்ணுவாங்க. படிக்க சொன்னால் ஒன்றும் இருக்காது, கோசம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. படிப்பு இல்லைன்னா உங்களுக்குலாம் வெரி பேட் ஃபியூச்சர். நாங்களாவது கொஞ்சம் சுவாய் பண்ணிட்டு வந்துட்டோம், இருக்க தெருவாகிக்கிட்டே இருக்கு. நீங்களாம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஏதோ காசு இருந்து பிஸ்னஸ் செஞ்சால் பொழைச்சிப்பீங்க, இல்லைன்னா எங்க தான் முடிஞ்சிருச்சு. மலேசியா கவர்மெண்ட் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இல்லை, அதெல்லாம் முக்கியம்தான். அது தெரில, சம்டைம்ஸ் நம்ம யோசிச்சு பேசணும், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு பேசணும். ஓகே, இது பார்க்கலாம். இது அடுத்தது ஸ்பீடன். இதுவும் லாஜு மாசா கிராஃப் தான். Raja menunjukkan graf laju masa pemanduan Reha dan Dia untuk bercuti di sebuah hotel di Port Dickson. ஓகே, ஸோ அப்படியே போயிருக்காங்க. கிராஃப் PQ ialah pergerakan Reha dan graf, ரெண்டு பேர் இருக்காங்களா? PQனா இது ஒரு கிராஃபு. இது வந்து யாரோட கிராஃபு? PQ வந்து pemanduan ரியாவோட கிராஃபு. அப்புறம் கித்தாட ORST. ஓகே, ORST வந்து டியாக்கு வந்து கொழுப்பு, அங்கங்கே வேகமாக போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் வந்துக்கிட்டு இருக்கு ரைட்டா. ரியா பாரு ஸ்டெடி சஜா. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருமே வந்து bergerak dari tempat dan masa yang sama. Baik, sekarang soalan dia, satu markah soalan. Nyatakan tempo masa dalam minit Diana பச்சை கலர் கிராஃபு memandu dengan kelajuan seragam. Kelajuan seragamனா இங்கே. ஸோ 1.5லேருந்து 2, அதாவது 2 தொலை 1.5 செய்வோம். ஜாப்பான் வந்து 0.5 ஜாம் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஜாம் வந்து என்ன பண்ணணும், மினிட் மாற்றணும்னா டைம்ஸ் 60. ஸோ kamu akan dapat 30 minit. Dia
Hmm. விளங்க மாட்டேது என்ன முடியாதுயா, ஜாம்ல இருக்கீங்க. நல்லா பார்க்கணும் கிராஃப. ஓகே, நீ 0.5 மினிட் போட்டீங்கன்னா ராங் தான். ஏன்னா இது கடைசி ஆன்சர், 1 மார்க்னா கடைசி ஆன்சர் மட்டும் பார்ப்போம். 30 மினிட். சரி, இப்போ அடுத்து போலாமா? Oke, jika dia tiba di Port Dickson pada jam 4:30 petang, dia எங்க இருக்கா? 4:30 petangல வந்து Port Dickson வந்து சேர்ந்துட்டாங்க. Nyatakan masa bagi Riha memulakan pemanduannya pada hari tersebut. ரியா எத்தனை மணிக்கு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அன்னைக்கு கேக்குறாங்க. ரியாவும் டியாவும் ஒரே டைம்ல தானே ஆரம்பிச்சிருப்பாங்க, ரைட்டா? அதனால அது கதை இல்லை, எது எது பார்த்தாலும். சரி, இப்ப ஓ இல்ல 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 வந்து சேர்ந்த டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஓ இல்ல இல்ல கரெக்ட் தான். இது 4:30 மணிக்குன்னா ரிஹா வந்து 3.5 ஹவர்ஸ் எடுத்திருக்கா. அப்ப அவளோட எப்ப ஆரம்பிச்ச டைம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதே டைம்ல தானே இவ்வளோ ஆரம்பிச்ச ரியாவும் போயிருக்காங்க, ரைட்டா? ஸோ நம்மளுக்கு தெரியணும் masa permulaan. அவங்க தான் சொல்லியிருக்காங்களா, kedua-duanya bergerak dari tempat dan masa yang sama kan? Dalam soalan dia dah bagi tahu. Jadi masa permulaan Ria equal to masa permulaan dia. பேரை பாரு, டியா ரியான்ட்டு. ஓகே, ஸோ இப்போ டியா வந்து சேர்ந்த நேரம் 4:30 ஹவர். சரி, 4:30க்கு 3 ஹவர் 30 நிமிஷம். 3.5னா 3 ஹவர் 30 நிமிஷம். புரியுதா? 3 ஹவர் 30 நிமிஷம் ஜேர்னி. அப்போ எத்தனை மணிக்கு புறப்பட்டு வந்திருப்பாங்க? இது நம்ம ஸ்டாண்டர்ட் 6ஓட கேள்விலா. ஸோ நம்ம முதல்ல 4:30 PM தானே வந்து சேர்ந்துருக்காங்க, ஆஃப்டர்நூன் போட்டிருக்காங்க. அப்போ அது வந்து என்ன செய்யணும், சிஸ்டம் டோப்ளம் பார்ட் ஜாமுக்கு மாற்றிடுவோம். ஹவரு சாரி ஜாம் மினிட் மாற்றிடுவோம். ஜாம் மினிட். ஸோ 4:30 24 ஹவர் மாற்றினா என்ன வரும் யா? 16 4:30 24 ஹவர்ஸ் மாற்றினா 30. ஓகே, முன்னாடி நம்ம போகணும்னா தோலா தானே பண்ணணும், முன்னாடி மாசா போனோம்னா. ஓகே, எத்தனை ஹவர் வந்திருக்கு? 3.5 ஹவர்ஸ், ரைட்? டியா பாரு 3.5 ஹவர்ஸ். அதனால அவங்க ரியாவோட ஆரம்பிச்ச டைம் தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ 3.5 ஹவர்ஸ்னா 3 ஹவர் 30 மினிட்ஸ் மின்னுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ 13:30 வருது, ரைட்டா? 13:30னா 1:30 PM தானே அர்த்தம். ஓகே, இதான் ஸ்டார்டிங் டைம். ஓகே,
ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி. 5 மார்க் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை டியா. ஓகே, கண்டிப்பா டியா தான். ரியா ரொம்ப போரிங், ஸ்டேடியா போய்கிட்டு இருக்கா. சரி, அப்ப நம்ம பார்க்கலாம் ரியால என்னென்ன இருக்குன்ட்டு. ஓ ஓ வி கனெக்ட் பண்றது வேற இங்க இருக்கு. புறாத்தாலாச்சும் வேற செம்ம நிறைய கேள்வி தான் கேட்டிருக்கானுங்க. சரி, முதல்ல டிஸ்டன்ஸ் டிராவல் பை டியா பார்க்கலாம். டியாவோட வந்து இந்த இது ஓகே. முதல்ல வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரப்பேசியமா நீ எடுத்துக்க போறேனாலும் ஓகே தான். ஓகேயா? இப்போ நீ இது எடுத்தேன்னா இது ஒரு ட்ரப்பேசியம். இப்படி இது வரைக்கும் எடுத்தேன்னா ட்ரப்பேசியம்ல, ரைட்டா? அதுக்கப்புறம் இது வந்து ட்ரையாங்கிள் இல்லையே, இல்லை இல்லை இல்லை, கீழே வரைக்கும் வரும். ரைட், இப்படி இருக்குல்ல. இது ஒரு ட்ரப்பேசியம், அது ஒரு ட்ரப்பேசியமா பிரிச்சுக்கோ. கரெக்டாப்ப? ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்க்கலாம், முதல் ட்ரப்பேசியம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து 0லேருந்து 2, ரைட்டா? அப்பனா 2 இது. இது 0லேருந்து 90, அப்போ இந்த சைட் 90. இது வந்து 1.5லேருந்து 2, ரைட்டா? 1.5லேருந்து 2னா இங்கே 0.5ன்னு அர்த்தம், ரைட்டா? 2 தொலை 1.5 0.5. ஓகே, ஃபினிஷ். இப்போ இங்கே பார்ப்பான், இங்கே அதே 90. இங்கே 2லேருந்து 3.5னா 1.5, ரைட்? ஓகே, மைனஸ் பண்ணோம். 3.5 × 2. இது கோசத்துலேருந்து 50, ரைட்டா? இதில் இங்கேருந்துங்கள 50. ஓகே, sekarang kita tengok. First, இது trapezium A, trapezium B ன்னு பார்த்துக்கலாம். A வந்து 1/2. ஓகே, அதோட ரெண்டு parallel side 0.5 and 2, correct? 0.5 and 2 times the height. Height is 90 here. So you get the answer. And for part B, 1/2 இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, for part B, இந்த 90யும் இந்த 50யும் தான் parallel side, கரெக்டா? 90 plus 50 வரும். Times by the height 1.5. So equal to எவ்வளோ? So A plus B கடைசியா எவ்வளோ நீ சொல்லணும். ஸோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டியா? ஓகே, நீ செய்ய ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஆன்சர் சொல்லு என்ன வரும்ட்டு. சரியா? Okay, first one, what do you get? 112.5. 112.5. Let me check. Okay, 2.5 times 45. 90ல ஒரு 45 போட்டா இல்லை
Betul kah? Betul lah. 0.5 தானே. ஓகே, அடுத்தது 105. 110, 90, 50, 140, 70. 70ல ஒரு 70 plus 35, 105. Okay. 112.5 plus 105. How much is that? 217.5 kilometer. Okay. Next question. Calculate the value V. Hitungkan nilai V. Nilai V calculate பண்ண சொல்றாங்க. V வந்து என்னது? V என்னதுக்கு தான் லைக். ஓகே, அவங்களும் வந்து அதே பாதை தானே பாய்ச்சிருக்கணும், அதே கிலோமீட்டர் தானே. ஸோ அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இப்போ இவங்க போன டிஸ்டன்ஸ் இதானே, நம்ம யோசிக்கணும் டக்கு டக்குன்னு. ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து 0லேருந்து 3 வருது, அதனால 3 வரும். இது காஸ்ட்லேருந்து வினா V வரும், ரைட்டா? ஸோ distance jarak dilalui oleh dia is equal to panjang baru, panjang 3, lebar வந்து V. ஓகேயா? அதாவது இது வந்து ஈக்குவல் டு ரியா எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணாலும் அதே தான், 217.5. So V equal to 217.5 divided by 3 lah. Betul? எவ்வளோ ya? 72.5. Okay, logical. நீ இன்னும் எப்படி ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா, லைக் மேத்ஸ் நீ படிக்கும் போது டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது பார்த்துட்டு நீ சொந்தமாக செய்யணும். நீ பார்த்து எழுந்துறது ஒன்ட் ஹெல்ப் யூ, ஜஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ண தான் ஹெல்ப் பண்ணும். உன்னால சொந்தமாக செய்ய முடிஞ்சா தான் நீ அது பாஸ். புரியுதா? அது நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ தான் ஃபார்ஸ் பண்ணி மாற்றணும், ஏன்னா அது உனக்கு ஒரு பழக்கமாகவே இருக்கு. ஸோ நான் ஃபார்ம் 5ல் வந்து காட்டுவேன், பார்த்துக்கணும், சொந்தமாக எழுதணும். முடியலையா அப்புறமா நீங்கள் கூட்டாளி கேட்டு தெரிஞ்சுங்க, இல்லாட்டி என்னை வந்து பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் காப்பி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட்டு, நீங்கள் படிக்கிறதும் வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறீங்க, லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, கால்குலேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட். ஒன்றும் எழுதலையா? சீக்கிரம். ஓகேயா, அடுத்தது வந்து கால்குலேட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஆவரேஜ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் per hour for the entire journey. Entire journey lah. Apa jumlah jarak bagi jumlah masa lah. Sorry ya, English படிச்சிட்டேன். Hitungkan beza purata laju. Purata laju ni artinya jumlah jarak bahagi jumlah masa, right? So jumlah jarak untuk dua-dua orang pun sama kan? Sebab dia pergi tempat yang sama apa? Yaitu 217.5 km. Betul. Baik, masa yang berbeza. Baik, kita tengok untuk Ria dulu. Ria kan nama dia? Ria வந்து jumlah jarak bagi jumlah masa. இல்லை முதல்ல பொதுவாக எழுதிடுவோம். புறாத்தா லாஜுனா இதான் ஃபார்முலா. புறாத்தா லாஜு average speed, jumlah jarak bagi jumlah masa. So untuk Ria 217.5 km. ரியாக்கு எத்தனை டைம் எடுத்துச்சு? ரியா வந்து அந்த இது பாக்ஸ் போட்டிருக்கேன், அது PQ தானே ரியா? 3 hour, ரைட்? அவ வந்து 3.5 hour எடுத்திருக்காங்க, ரைட்? 3 hour, ஓகே, யா. எவ்வளோ வருது? டியா இது எவ்வளோ வருது? அப்புறம் ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்.
கிடைச்சா ஐயா? ரியா எவ்வளோ? ரியா வந்து 72.5. 72.5. டியா? 62.1. Continuous வருதா? Better put in a fraction. What will be? 0.5 divided by 3.5. Continuous தான் வருது. ஸோ நான் முதல்ல வந்து அதை 435.7 over 7 இப்படி போட்டுடுறேன். எப்பவுமே கடைசி ஆன்சர் நம்ம கொடுக்கும்போது தான் சிம்பிளிஃபை பண்ணணும். Saya tak galakkan kamu buat macam ni ya. Baik, இதோட யார் இன்னும் பெருசுன்னு பார்த்தாக்கா 62 something. ரியா தான் பெருசா இருக்கா. ஸோ ரியாவோட ஸ்பீட் வந்து 72.5 minus 435 over 7. இப்போ எவ்வளோ வருது? ambil dua tempat lah. 10.36 kilometer per jam. Okey ya. 11 வந்து gila soalan. Yang tu bukan, dia tak tanya macam tu. Jarak masa saja dia tanya. Okey, ini bukan soalan graf. Jadi kita abaikan soalan nombor 11. Okey. Baik, kita masuk bab 8. Ulang kaji. Okey. So ஞாபகம் இருக்கா mode, mean, median lah? ஞாபகம் இருக்கான்னு தான் வருது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கு போல. மோட்னா என்ன அர்த்தம்? மீன்னா என்ன அர்த்தம்? மீடியன் என்ன? இதெல்லாம் ஃபார்ம் 2லே படிச்சாச்சு. மீடியன்னா நிலை tengah. மோட்னா purata தேடணும். Jumlahkan semua, bahagikan sama banyak. Mode-na data yang diulang paling banyak. Data yang mempunyai frekuensi tinggi lah. Okay, அப்புறம் நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கும்? ரேஞ்ச் இருக்கும். ரேஞ்ச்னா என்ன அர்த்தம்? ஜூலட். ஜூலட்னா nilai tertinggi tolak nilai terendah. அப்புறம் நம்ம கிட்ட வந்து ஜூலட் antara kuartil இருக்குல்ல, ஜக்கு. ஜூலட் antara kuartil. அது வந்து Q3 minus Q1. ஓகே. nilai tengah-tengahன்னு சொல்லியிருந்தால அது வந்து Q2ன்னு கூட அர்த்தம் கொண்டு வரலாம். Okay, Q2 is actually median. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது. அப்புறம் சிசிஎன் பிஐ வேரியன்ஸ்லாம் தெரியல. ஓகே, பாய். முதல்ல 1வது கேள்வி செய்வோம். ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாரு. நான் சில கேள்வி தான் கைட் பண்ண, சில கேள்வி ஒன்றியாக தான் செய்யணும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க guys. Graph plot batang dan daun menunjukkan taburan markah bagi 30 orang murid. சொல்லிட்டாங்க 30 orang muridnya. Nyatakan julat markah yang paling kerap diperoleh. Okey. Julat markah yang paling kerap diperoleh.
Okey, இது வந்து julat மட்டும் கேட்கல. Julat markah yang paling kerap diperoleh கேட்டிருக்காங்க. அப்படின்னா markah yang paling kerap diperoleh எவ்வளோ? tertinggiயா இருக்கிறது. 93, 94, 95. என்னடா உளறுறானுங்க இது? Nyatakan julat. State the range of most frequently obtained. ம், 63 நிறைய பேர் எடுத்திருக்காங்க, ரைட்டா? எது வந்து frequency 1? 40, right? 63 diulang sebanyak berapa kali? Paling tinggi. ஓ, 4. அதான் இப்போ வந்து இது இந்த மாதிரிலாம் சொல்ல தேவையில்ல. Nyatakan julat markah போதும். Range of mark இதெல்லாம் தேவையில்ல. Range of mark கேட்டிருந்தாங்கன்னா paling tinggi 95, apa paling rendah 40. So 95 minus 40, so equal to 55. Okay, அடுத்தது மோட் கேட்குறாங்களா? மோட்னா frequency paling tinggi எந்த மார்க் ரொம்ப பேர் வாங்கியிருந்தாங்க? 63 தானே? 63. நாலு பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 63. 63. இதுக்கே எவ்வளோ பெரிய இடம்னு தெரியலையே. மீன் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் உன் வேலை. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி டே 30 பேரோடையாமா ப்ளஸ் பண்ணணும். கீழா காடியா? பட் அதான் பண்ணணும், வேற வழி இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம்? ஒரு பாரிஸாவும் எடுத்துப்போம். 40, 42, 44, 47 எவ்வளோ வருது ஜும்லா? ஜும்லா இங்கே போட்டுப்போம். கால்குலேட்டர் தானே தட்ட போகிறேன். எழுந்து தட்டிட்டு எழுந்துடா. For example, 40, 42, 44, 47, 173. அதே மாதிரி மேலே நீ சொல்லு, நீ முதல்ல கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எழுதி வை. மொதல் வரி இரு. 93, 94, 95, 282. கரெக்ட் ஆன்சர். லகி 333. 333 lah. Okay, check பண்ணிக்கலாம். கொண்டாரு 81, 83, 84, 85. 1, 3, 4, 5. 333 correct. அடுத்தது 439. 439 ah. Okay, 70 times 2 இரு. Plus 71, 72, 77, 79. 439. Okay, அடுத்தது 445. 445 correct answer. Next 324. 324. Okay. Three, 2, 4. Okay, together. மீன் தானே? மீன்னா என்ன அர்த்தம்? மீன்னா இப்படி போட்டுக்கணும். மீன்னா சமேஷன் ஆஃப் எக்ஸு, எல்லா எக்ஸையும் தம்பா பண்ணி பாகிடுங்க என்னு. இது வந்து டாட்டா குரூப் டேட்டா, அன்குரூப் டேட்டா இருக்குல்ல. டாட்டா terkumpul, டாட்டா tak terkumpul இருக்குல்ல. இது டாட்டா terkumpulனா இப்படி 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5 இப்படி வரும்ல, அது அந்த டேட்டா. இது டாட்டா terkumpul. இது tak terkumpulனால இந்த மாதிரி ஃபார்முலா. Kalau data terkumpul, formula dia lain sikit. Okay. Dia punya formula adalah summation of fx over summation of f. Right. Okay. இப்போ டோட்டலாக இதை சம் அப் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் summation of x.
ஆ 1996. 1996. 996. ஓ 282 இருக்கா? 1996 இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் இவங்க மொத்தமா எத்தனை பேர்? என்னன்னா டோட்டல் பீப்புள் அதான் 30 பேர் சொல்லியாச்சா? அப்ப டிவைட் 30 பண்றது தான். ஸோ ஆன்சர் வந்து 66.53. கரெக்டா? செக் பண்ணிக்கிங்க. Alright? இது வந்து இப்போ நீ பாரு டாட்டா terkumpul தான் fx இருக்கும். ஃப்ரீக்வன்சிலாம் டாட்டா terkumpul தான் இருக்கும். இல்ல ஆக்சுவலி இது டாட்டா terkumpulக்கும் பாய்ப்பாங்க, தா terkumpulக்கும் பாய்ப்பாங்க. சில டாட்டா அதாவது டாட்டா terkumpulக்கும் தா terkumpulக்கும் வித்தியாசம் இருக்கு. 3லேருந்து 6, 7லேருந்து 10, 11லேருந்து 13, 14 அந்த மாதிரி. ஓகேயா? இது வந்து terkumpul குமிஞ்சு கிடக்குது. 3, 4, 5, 6 எல்லாமே ஒரே கேங். தாத்தர் கும்பல்னா ஒத்தையா இருக்கும். 3, 4, 5, 6 எத்தனை ஃப்ரீக்வன்சி, அதில் கூட ஃப்ரீக்வன்சி வரலாம், இதுலேயும் ஃப்ரீக்வன்சி வரலாம். ஓகேயா? ஸோ எந்த ஃபார்முலான்னு பார்த்துக்கணும் நம்ம டேட்டா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பாய். அடுத்தது கொஷின். அடுத்தது மோட், மீடியன், மீன் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். சிம்பிள் தானே இது. மோட்னா யார் ஆக நிறைய ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கா, மீடியன்னா யார் நடு வேல்யூவில் இருக்கா, அண்ட் மேஸ்னா இது மீன்னா எல்லாத்தையும் தம்பா பண்ணி bahagi equally. ஓகே பாய். சுப பாய். ஓகே இப்போ சொந்தம் வந்து மீடியன் வந்து இப்போ வந்து எப்படி தெரியலான்னா, இப்போ முதல்ல வந்து அதை அழகாக சூசன் பண்ணிக்கணும். இது அழகாக தான் சூசன் பண்ணிருக்கு 10, 20, 30ன்ட்டு. ஓகேயா? இப்போ அழகாக ஒரு நம்பர் இருக்கும். 21, 23, 23, 24. அது வந்து julat antara kuartil, bukan sekarang. Ini dia tanya median saja apa. ஸோ 5 நம்பர் 1, 2, 3, 4, 5னா 5 நம்பரில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கே தான் இருக்குன்ட்டு. சரி எப்படி அதை சக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? ஒரு நிறையா இருந்துச்சுன்னா ஓகே இங்கே எவ்வளோ இருக்குது? 5 இருக்கா? 5 நம்பர்ஸ் தானே இருக்கு. நீ +1 பண்ணி divide 2 பண்ணு. டிவைட் பண்ண ஆட் நம்பராக இருக்கணும், கஞ்சேலாக இருக்கணும். Kalau ganjil 5 campur 1, 6, kamu bahagi dengan 2. Kamu akan dapat 3 lah. So 1, 2, 3. Nilai ke-3. ஸோ அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குன்னு கணக்கு பண்ணு. kalau genap இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? genapனா லைக் இங்கே ஒரு 25 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அப்போ இப்படியேருந்து பார்க்கும்போது 23, இப்படியேருந்து பார்க்கும்போது 1, 2, 3, இப்படியேருந்து பார்க்கும்போது 24 வருது. ரைட்டா? கேரா வந்து அதே மாதிரி தான் 6 இருக்கா, டிவைட் 2 3 கிடைக்கும். நீ வந்து என்ன பண்ணணும், இங்கேருந்து 3 பின்னாடி இருந்து 3 நீ பார்த்துக்கணும். ஸோ முதல்ல இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாரு. 1 கணக்கு பண்ணி எத்தனை பேர் இருக்காங்கன்னு டோட்டலா. அப்படி இல்லை, 10 கிலோ வந்து ஒரு ஆளு, 20 கிலோ 2 பேரு, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர். கினாப் தானே? அப்ப இங்கேருந்து 10 பேர் வா, அங்கேருந்து 10 பேர் வரணும். ரைட்டா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9 10 இங்கிட்டு வருது. ஓகே, இப்படி இருந்து வா 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுவும் 50ல தான் நிக்குது. ரைட்டா? அப்ப 50 கேஜி முடிஞ்சிருச்சு. ரைட்? சாரி, அதுவும் 50 இதுவும் 50 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு சாரி நான் பாரு தப்பா சொல்றேன். அதுவும் ஆனா 50 தான் வரும் ஆன்சர். அதுவும் 50 இதுவும் 50னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் சேர்த்து டிவைட் 2 பண்ணுவோம். ரைட்டா? ரெண்டுத்துக்கும் நடுவுல திருப்பி அதே 50 தான் இருக்கும். டன். நெக்ஸ்ட் வந்து என்ன கேக்குறாங்க? மீன் தானே கேக்குறாங்க. ஒண்டியா தெரியுது. சொன்னாங்க தான் 10 கிலோ எத்தனை பேர் இருக்காங்க? இது இப்படி செய். இது வந்து நீ ஒன்னொன்னா தவா பண்ணி லூஸ் வேலை. இப்போ 10 வந்து ஒரு ஆள் இருக்காங்களா? விட்டுரு. 20 வந்து 2 பேரு. ஸோ பிராக்கெட் 2 ரைட்டா? 30 வந்து 2 பேரு. 40 வந்து 3 பேரு. 50 வந்து 3 பேரு. 60 வந்து 4 பேரா? பிளஸ் 70 2 பேரு. 80 2 பேரு. 90 ஒரு ஆளு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து டிவைடட் பை 20 பீப்புள். இது வந்து இங்க வரும். இதோட கேள்வி மோட் வந்து என்ன கிடைச்சிச்சு? 60 கேஜி. ஏன்னா 60 கேஜி தான் நிறையா இருக்கு. 1 2 3 4. ஓகே, இது வந்து மூணாவது கேள்விக்கானது. Yeah. 50.54. 50.5. 50.5 kg. Alright. Kita pergi yang ketiga. Okay. இது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, berikut ialah jumlah jaringan terkumpul bagi 5 pasukan terbaik. So, total goal எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு 5 டீமு எவ்வளவு கோல் வச்சிருக்காங்க காட்டுறாங்க. இதுல ஜூலாட் சொன்னாங்க கண்டுபிடிச்சிடலாம். மீன் எல்லாத்தையும் சம்பு பண்ணி bahagi equally to 5. ஓகே, ஏவும் பியும் அதை செய். அப்புறம் சி போலாம். ஓகே, சக்குன்னு செய். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேஞ்ச் என்ன பண்ண ரேஞ்சுக்கு 48 minus 21. வெரி குட். ஸோ எவ்வளோ வருது ஆன்சரு? 27 கோல். ஓகே,
Min கேக்குறாங்க. Min என்ன அர்த்தம்? Campur semua lah. 21, 29, 48, 44, campur 35. Bahagi dengan 5. எவ்வளோ வருது? 3.5. 3.5 ah. 35.4. 35.4 go lah. Ini check பண்ணிக்கிறேன். Thirty five ah. 35.4 goal. Okay, இப்ப ஆறாவதா ஒரு டீம் வருது. Jika jaringan pasukan terbaik ke-6 dihitung bersama, min ialah 32. Hitungkan jaring yang dihasilkan oleh pasukan ke-6. இப்ப ஆறாவதா ஒரு டீம் வருது. ஆனா அவங்களோட எவ்வளோன்னு அவங்க சொல்லல. எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. வச்சுப்போம். ஆனா இப்ப அவங்களையும் சேர்த்தோம்னா இந்த மீன் வந்து 32 மாறுது. சரி, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நம்ம செய்யறது பிரச்சனை இல்லை. அதான் சம்டைம்ஸ் வந்து இதை நம்ம மேல மட்டும் சம் அப் பண்ண எவ்வளவு கிடைச்சிச்சு? 177 ஏற்கனவே 177 இருந்துச்சு, ரைட்டா? இப்போ இன்னொரு டீம் எக்ஸ் வந்திருக்கு, எக்ஸ் கோல் வச்சிருக்காங்க. இப்போ நான் டிவைட் வித் 6 பண்ணணும், நாட் 5, ஏன்னா 6 டீமு. அண்ட் இப்போ வந்து அதோட மீன் வந்து 32. எக்ஸை கண்டுபிடி, இவ்வளோதான், ரைட்டா? ஸோ 177 முதல்ல வந்து எப்படி செய்யணும்னா, முதல்ல வந்து எக்ஸை வந்து நம்ம தனியாக ஆக்கணும். அப்போ யார் எக்ஸை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கா? 6. அதனால 6 மதம் அங்கே அனுப்பு. ஓகே, இங்கே பஹாகி பண்ணுது, அங்கே போனால் டாராப். ஓகே, ஸோ அது எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 192 192. So x equal to 192. இந்த 177 அங்கே அனுப்பிடு, மைனஸ் 177 வந்துடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் பண்ணிக்குது, அங்கே போனால் மைனஸ் பண்ணிக்குது. 15 கோல். ஓகே, தட்ஸ் அ வே. ஒரு 4-5 வருஷம் முன்னுக்குலாம் அங்கே தான் சிப்பாம் பாட்டு தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே. அப்புறம் போயிட்டு இப்படி இங்கிட்டு குறைச்சிக்கிட்டேன். அப்படி இது ஓகே தான். இப்போ நான் மேக்ஸிமம் போகிறது பிஎம் ஏரியா தான். ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குறதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சுன்னா, இந்த பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு தெரியுமா? எங்கள் ஸ்கூலு பக்கத்துல எங்கள் ஸ்கூல் இருக்கு, எல்லாரும் வந்துடுவாங்க. நல்லா படிக்க ஆர்வமா இருக்கிற பிள்ளைங்களே கற்றுக் கொடுக்கலாம். அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கத்துக்கு வந்தாலும் வாங்கிட்டு தான் போவாங்க. எனக்கு சயின்ஸ்லாம் கிடைச்சிச்சுங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீமா? அது வேணாடா, ரொம்ப கஷ்டம்டா. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, சில பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், சில பேருக்கு வந்து நீ இதுல நல்லா செய்வேன்ட்டு, அதனால தான் சொல்றேன். எனக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் எடுக்கணும், ஆனா அட்டெண்டன்ஸ் ட்ராப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா காசு அக்கவுண்ட்ஸ் எடுத்தா எல்லா சப்ஜெக்டும் எடுத்தோம். அட்டெண்டன்ஸ் அப்படிதான் ட்ராப் பண்ண ஒரு சப்ஜெக்ட் கூட ட்ராப் பண்ண முடியாது, எல்லாமே லாஜிக். எங்க ஸ்கூல் லூஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகே, சரி, இப்போ இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. Jadi, itu பார்ப்போம். Data menunjukkan skor yang diperoleh oleh 2 orang pemanah dalam 6 bidikan semasa sesi pemilihan diadakan. X, Y பாரு, அவங்க ஸ்கோர் பாரு, 4, 10, 8, 9, 10, 5, 4, 8, 8, 9, 7, 7. சரி, இப்போ 2 பேர்ல வந்து tunjukkan pengiraan kamu. ரேஞ்ச் பார்ப்போம். pemanah X வந்து ஆக மினிமம் வந்து 10, 4, மேக்ஸிமம் வந்து 10, ரைட்டா? ஸோ ஜூலை dia adalah 10 minus 4 equal to 6. அதே pemanah Y னா நீ சொல்லு. டேய், திருத்திங்கி என்னடா இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? 9, ஓகே, -6 எவ்வளோ? 3. இவனோட அந்த டிஃப்ரென்சஸ் குறவா இருக்கு, ரைட்டா? இவனோட வந்து என்னதான் ஃபுல் மார்க் எடுத்திருந்தாலும் ஆக மினிமம் 4 கேப் கூடயா இருக்கு. இவன் கேப் க்ளோஸா இருக்கு. மீன் பார்ப்போம். மீன் தேடு. ஆச்சா எக்ஸ்க்கு
4 plus 10 plus 8 plus 9 plus 10 plus 5. Ini காட்டணும். Tunjukkan pengiraan. And then divide by, இது 6 short. அதே மாதிரி y-க்கு 7.6 மேலையா? மேலே கீழே 7. இங்க கீழே 7.5. ஓகே. ஸோ இப்போ 2 பேர்ல வந்து நம்ம யார் லிபி சிஸ்வாய் நம்ம செலக்ட் பண்றது? ஸ்கோர்ல கூட பார்த்தாக்கா அச்சு எக்ஸ், ஆனா அச்சு ஒய் வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லை, 1 point something தான் டிஃப்ரெண்ட். ஆனா ஜூலாட் பார்த்தீங்கன்னா அச்சு ஒய் வந்து கான்சிஸ்டன்டா இருக்கு அவன் ரிசல்ட், அதனால தான் பெருசா கேப் பெருசாகல, 3 தான் டிஃபரன்ஸ் வருது. இவன் 6 வருது. ஸோ என்ன கேட்டேன்னா அச்சு ஒய் தான் பிலே பண்ணுவேன் நான். ஓகேயா? ஸோ அச்சு ஒய், அதாவது pemana y kerana julatnya sangat rendah, maka keputusan skor adalah lebih konsisten. Okay? Okay ya, அவ்வளோதான்.